அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் மழைக்காலம் அப்படின்னாலே இன்ஃபெக்டிவ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் தொற்றுகள்னால நிறைய பேர் பாதிக்கப்பட அதிக சான்சஸ் இருக்குங்க. இதுல பல வகையான நோய்கள் இருக்கு. ஆனா ஒரு சில நோய்களை பத்தி இன்னுமே போதுமான விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு நோய் தான் லெப்டோஸ்பைரோசிஸ். ஒரு சில சமயம் இதை எலிக்காய்ச்சல் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் பத்தி ஏன் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்க, இதனுடைய கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் அப்படின்னா இதனால ஏற்படக்கூடிய அந்த இறப்பு விகிதம் கிட்டத்தட்ட 10% வரைக்கும் இருக்குங்க. அப்படின்னா இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் எப்படி பரவுது, இதனுடைய முக்கியமான அறிகுறிகள் என்ன, அது மட்டும் இல்லாம இதை எப்படி தவிர்ப்பது அப்படின்றத விரிவா இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. லெப்டோஸ்பைரோசிஸ் இல்லை இந்த எலிக்காய்ச்சல் பிரச்சனையை ஏற்படுத்துவது லெப்டோஸ்பைரா இன்ட்ராகன்ஸ் அப்படின்ற வகையான பாக்டீரியா தாங்க. இது ஒரு ஜூனாட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா மிருகங்கள்கிட்ட இருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய ஒரு வகையான நோய்ங்க. இதுல முக்கியமா ரோடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலி, பெருச்சாலி இந்த வகையான உயிரினங்களுடைய அந்த யூரோஜெனிட்டல் பகுதியில தான் இந்த பாக்டீரியா அதிகமா தங்கி இருக்கும். இதனால இந்த உயிரினங்களை ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இது அதிக அளவு இந்த உயிரினங்கள்ல இருக்கும்போது அதனுடைய ரத்தம், யூரின்ல அது மட்டும் இல்லாம திசுக்கள்ல இந்த பாக்டீரியா பரவி இருக்கும். ஸோ இந்த உயிரினம் இறந்து போகுது, இல்ல அதனுடைய யூரின் கலந்த தண்ணீர் ஆகட்டும், இல்ல மற்ற பொருட்கள் கிட்ட நம்ம கான்டாக்ட்ல இருக்கும்போது இது நம்ம உடலுக்குள்ள புகுந்து பிரச்சனையை உண்டு பண்ணுதுங்க. இந்த பாக்டீரியாவை மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட சுருள் சுருளா இந்த ஸ்பைரல் ஷேப்ல இருக்குங்க. சரி சார், எங்க வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி மிருகங்களே கிடையாது, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாங்க, மழைக்காலத்துல நம்ம ரோட்ல நடந்து போகும்போது அங்கங்க திட்டு திட்டா தண்ணீர் தேங்கி இருக்கும். இல்ல இப்பெல்லாம் சமீபத்துல வீட்டுக்குள்ளேயே மழைக்காலங்கள்ல தண்ணீர் பல பகுதியில பூந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தண்ணீர்ல இந்த பாக்டீரியா இன்ஃபெக்டா இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய அந்த திசுக்கள் ஆகட்டும், இல்ல யூரின் எல்லாம் கலந்து இருந்துச்சு அப்படின்னாங்க, நம்ம அந்த தண்ணீரை தொடும்போது இல்ல அந்த தண்ணீர்ல நடக்கும்போது நம்மளுடைய கை கால்கள்ல சிறிய சிறிய அந்த கிராக் எல்லாம் இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாம கூட இருக்கலாம், இல்ல சிறிய காயங்கள் இருக்கலாம். அது வழியா இந்த சுருள் சுருளா இருக்கக்கூடிய பாக்டீரியா நம்மளுடைய உடலுக்குள்ள புகுந்துருச்சு அப்படின்னாங்க, அது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல உறுப்புகளுக்கும் சென்றடைந்து இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்ற பிரச்சனையை உண்டு பண்ணுது. லெப்டோஸ்பைரோசிஸ் பிரச்சனையினுடைய அறிகுறிகளை ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. இந்த பாக்டீரியா நம்ம உடலுக்குள்ள புகுந்ததுக்கு அப்புறம் உடனே எந்த ஒரு அறிகுறியும் ஏற்படாதுங்க. கிட்டத்தட்ட 1 வாரம் 2 வாரம் கழிச்சு தான் சிம்டம்ஸ் ஏற்படும். ஸோ இந்த டைம் பீரியடை இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பெரும்பாலானவர்களுக்கு கிட்டத்தட்ட வைரஸ் காய்ச்சல் மாதிரி தான் சிம்டம்ஸ் இருக்கும். லேசான காய்ச்சல் விட்டு விட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தலைவலி, உடல் வலி, வயிற்றுப்போக்கு இருக்கலாம், வயிற்று வலி இருக்கலாம், இல்ல குமட்டல், இல்ல வாந்தி கூட ஏற்படலாங்க. இது கிட்டத்தட்ட நீங்க நார்மலா பாராசிட்டமால் இல்ல மற்ற சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னாலே 7 நாட்களுக்குள்ளேயே பெரும்பாலான சமயம் சரியாயிடும். ஸோ இதனாலேயே இதை 7 days ஃபீவர், 7 நாள் காய்ச்சல்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிலருக்கு இது தீவிரமான அறிகுறிகளை ஏற்படுத்த சான்ஸ் இருக்குங்க. ஸோ இதற்கான பிரத்யேகமான பெயர் தான் வீல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாக்டீரியா ஒரு சிலருக்கு அவங்களுடைய கல்லீரல் பகுதியில் போய் அது கல்லீரல் செயலிழப்பை ஏற்படுத்தலாம், இல்ல கிட்னிக்கு போய் கிட்னி ஃபெயிலியரை ஏற்படுத்தலாம், இல்ல நுரையீரலுக்கு போய் அதிக அளவு இது இருந்துச்சு அப்படின்னா இதனால அவங்களுக்கு மூச்சு திணறல் பிரச்சனை கூட ஏற்படலாம், இல்ல மூளை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மெனிஞ்சஸ் அப்படின்ற போர்வையை இது பாதிச்சது அப்படின்னா இந்த மூளைக்காய்ச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய மெனிஞ்சைட்டிஸ் மாதிரி பிரச்சனை கூட ஏற்படலாங்க. அது மட்டும் இல்லாம இது ரத்த உறைதலை பாதிச்சு டிசமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் கோயாகுலேஷன் அப்படின்ற பிரச்சனையும் ஏற்படுத்த சான்ஸ் இருக்குங்க. கடைசியா இன்னும் ஒரு சிலருக்கு இது செப்டிக் ஷாக், அது மட்டும் இல்லாம மல்டி ஆர்கன் ஃபெயிலியரை ஏற்படுத்தி உயிரிழப்பை கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. லெப்டோஸ்பைரோசிஸ் பிரச்சனையை எப்படி உறுதி செய்வது? காய்ச்சல் இருக்கிற எல்லாருமே இந்த டெஸ்ட்டை எடுக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா நான் முன்னே சொல்லியிருந்தேன், இது பெரும்பாலானவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்ட்டு. ஆனா ஒரு சிலர் எடுத்து பார்க்கறது ரொம்பவே நல்லது. யாரெல்லாம் அப்படின்னாங்க, என்டமிக் ஏரியால இருக்கிறவங்க, உங்களுடைய அக்கம் பக்கத்துல நிறைய பேருக்கு லெப்டோஸ்பைரோசிஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஸோ நீங்களும் காய்ச்சல் இருக்கும்போது எடுத்து பார்க்கறது நல்லதுங்க. இரண்டாவது விஷயம், உங்களுக்கு காய்ச்சல் அதிக நாட்கள் இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த காய்ச்சலோட சேர்த்து மற்ற
உறுப்புகள் வந்து பாதிப்பிற்கான அந்த அறிகுறிகள்லாம் இருக்கு. லிவர் ஃபெயிலியருக்கான சிம்டம்ஸ் இருக்கு, மஞ்சக்காமாலை மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு, இல்ல கிட்னி ஃபெயிலியருக்கான சிம்டம்ஸ் இருக்கு, மூச்சு திணறல் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரத்யேகமான சிம்டம்ஸ் இருக்கும்போது இதற்கான டெஸ்ட்களை செய்வது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இதுல முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னாங்க, ஃபர்ஸ்ட் இந்த சிம்டம்ஸ் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நீங்க டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்துல இந்த பாக்டீரியா இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்க. ஸோ பிளட் கல்ச்சர் வந்து ரொம்பவே முக்கியமான பரிசோதனையா இருக்கும். இரண்டாவது, ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து நீங்க டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்துல இந்த பாக்டீரியாவுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த எதிர்ப்பு சக்தியை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய பரிசோதனைகள் இந்த PCR அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் ஆகட்டும், எலைசா டெஸ்ட் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி பரிசோதனைகள் மூலியமா வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், இந்த மாதிரி இந்தந்த உறுப்புகள் வந்து பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய பரிசோதனைகளும் ரொம்பவே முக்கியம். கடைசியா ரொம்பவே முக்கியமானது, இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் பிரச்சனையை சரி செய்வது எப்படி? உங்களுக்கு இந்த லெப்டோஸ்பைரா பாக்டீரியானால இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க, இதற்குனே பிரத்யேகமா இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக் கோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லிவர் ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர் அப்படின்ற அந்த உறுப்புகள் பாதிப்படைவதற்கு முன்னாடியே வந்து இந்த மருந்துகளை எடுக்கும்போது 100% ரெக்கவரிக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இதோட ரொம்பவே முக்கியமானது பிரிவென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையை தவிர்ப்பது தான். நீங்க இந்த மாதிரி வந்து தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர்ல வந்து அடிக்கடி வந்து மழைக்காலத்துல போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதற்கான பிரத்யேகமான அந்த ப்ரொஃபிலாக்டிக் ஆன்டிபயோட்டிக்ஸை எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம அப்படி வெளியில போயிட்டு உள்ள வரும்போது நம்ம வீட்டுக்குள்ள வந்த உடனே கை கால்களை சோப் போட்டு கழுவுவது ரொம்பவே முக்கியங்க. இதுல 2 ஆன்டிபயோட்டிக்ஸை நீங்க ப்ரொஃபிலாக்சிஸா எடுக்கலாம். ஒன்னு டாக்ஸிசைக்ளின் 200 மில்லிகிராம் வந்து ஒரே டேப்லெட் தான், அதை எடுத்தீங்கனாலே போதுமானது. இல்ல அப்படின்னா அசித்ரோமைசின் 500 மில்லிகிராம் ஒரே மாத்திரை தான், ஒரு வாரத்துல ஒரு டேப்லெட் எடுத்தாலே வந்து போதுமானது. உங்களுக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வந்து நீங்க வெளியில போய் தான் ஆகணும் அப்படின்ற சமயத்துல பெட்டர் இந்த ஆன்டிபயோட்டிக் ப்ரொஃபிலாக்சிஸை நீங்க எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மற்றவங்களும் வந்து பயன்படுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மருத்துவம் சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.